வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. அதாவது ஒரு 3 வருஷமா பயன்படுத்தாத இந்த சொட்டு நீர் சப்ளைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டேமேஜ் ஆயிருச்சு. லேட்ரல் எல்லாமே. இத வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் ஒன்ஸ் வந்து மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணியிருந்தேங்க. அதாவது ஒரு சில டேக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள மூடிருச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ட்ரென்ச் எல்லாம் எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்துட்டு அந்த பைப்ல இருக்க டேக் ஆஃபே புதுசா ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதேபோல நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்களும் வந்துட்டு ட்ரென்ச் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் அங்க போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சப்ளைனை வந்து மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ரீஒர்க் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த சப்ளைனை வெளியே எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மீட்டருக்கு ஒரு டேக் ஆஃப் தாங்க எடுத்திருந்தாங்க. அதில் வந்து எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் வந்துட்டு ஒரு ஒரு ஹோல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. எதனால் அப்படின்னா இவங்க இந்த வயலில் வந்துட்டு நிலக்கடலை மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு சீக்கிரமாக நீர் பாயணும் அப்படின்றதுக்காக எனக்கு வந்துட்டு எக்ஸஸாக ஹோல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இங்கே இருக்க பழைய டேக்கஃப் எல்லாமே ரிமூவ் பண்ணுவோம். இந்த டைமில் நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வேலை செய்யணுங்க. பழைய டேக்கஃப் வந்து ஒரு சிலர் அப்படியே இழுத்து பிடுங்குவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து நெளிஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம வந்து அந்த அருவாள் வச்சு அந்த டேக்கஃபை கட் பண்ணுவோங்க. பாதி பார்ட் வந்து பைப்புக்குள்ளே விழுகும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக மோட்டர் ரன் பண்ணும்போது எல்லாமே வெளியே வந்துடும். நீங்களும் இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா சேஃபாகவே அந்த டேக்கஃப் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி வந்துட்டு 16 mm ஜாயினர் தாங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அவங்க லைட்டாக சாய்வாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்துட்டு நம்ம எல்போ தானே போட போகிறோம். 16 mm எல்போ தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு நம்ம டோட்டலாக கட் பண்ணியாச்சுங்க. அப்பாவும் வந்து ஹோல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரென்ச்சுக்கு தேவையான அளவு ப்ளைன் வாஷ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு டெப்த்தில் வந்து ட்ரென்ச் எடுத்திருந்தாங்க. மேலே ஒரு 5 இன்ச்சு இருக்க மாதிரி வச்சு நானும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் லெட்டரில் வெட்டிட்டேங்க. வெட்டிட்டு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்போவும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டும் கனெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் இது வந்து டெர்லின் மெட்டீரியல். அந்த இடத்துக்கு வந்து ஒரு 110 டேக் தேவைப்படுதுங்க. எல்லாமே நான் ஹோல்ஸில் கட் பண்ணிட்டு ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோங்க. அடுத்து அப்பா வந்து அதுக்குள்ளே ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல வாஷர் கனெக்ட் பண்ணிடுவாருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக் ஆஃப்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பைப் கூட கனெக்ட் பண்ணுவோம். அதே போல் பைப்பில் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது பழைய பைப்பு அப்படின்றதுனால கொஞ்சம் சேஃபாகவே கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பைப் எல்லாத்தையும் வந்து எடுத்து ட்ரென்ச்சுக்குள்ளே போட்டுருவோம். ட்ரென்ச்சுக்குள்ளே போட்டுட்டு இந்த இடத்துல வந்து அந்த எல்போ இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணிவிட்டு ரிப்ளேஸ் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல 16 mm எல்போ யூஸ் பண்ணுறதுனால அந்த டேக் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு 90 டிகிரியில் வெர்டிக்கலாக இருக்க மாதிரி நம்ம பேஸ்ட்டு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரென்ச்சோட டெப்த்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். அதனால் எக்ஸஸ் பைப் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு அந்த எல்போவோடையே கட் பண்ணி எடுத்துருவோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்போவை பேஸ்ட்டு பண்ணிடுவார். அதே போல் எல்போ ஃபுல்லாக ஏறிடுச்சா அப்படிங்கிறதும் செக் பண்ணிட்டார். ஏன்னா பழைய பைப்பு அப்படின்றதுனால ஃபைனலாக இந்த சப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வோடு வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். அதே போல் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அந்த டேக் ஆஃப் இருக்கு இல்லையா, வெர்டிக்கலாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம வந்துட்டு இப்போ பிவிசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பழைய டேக் ஆஃப்லாம் வந்துட்டு கட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே இந்த சப்ளைனுக்குள்ளே தாங்க இருக்கும். அதை வந்துட்டு எப்படி வெளியெடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பழைய ப்ளஸ் வால் இருக்குது இல்லையா, இந்த செட்டை நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவோம். அதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ளஸ் வால் கிட்ட மட்டும் சென்டராக கட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பைப்பும் டேமேஜ் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் வால் வந்துட்டு நியூவாகவே செட் பண்ணுவோங்க. அதே போல் நம்ம இந்த இடத்துல எல்போ போட்டு அந்த ரைசர் பைப்போடையே வந்துட்டு நிறுத்திடுவோம். தோட்டத்துக்கு வரும் மோட்டர் ஆன் பண்ணுறேன், உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம இன்லைன் வாஷ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் தான் இங்கே எண்டு வரைக்குமே வாட்ரு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே ஒரு மோட்டர் ஆன் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு முன்னாடி இருக்க டேக்கஃப்லேயே எல்லா வாட்டரும் வெளியில் வந்துடுச்சிங்க. அந்த லாஸ்ட்டு ப்ளஸ் வால் வரைக்குமே வரல. அவர் வந்து இன்லைன் வாஷ் போட்டதுக்கப்புறம் அதில் போய்ட்டு எல்லாமே அடைச்சிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது இப்போவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதி வாட்டர் வந்துட்டு எல்லாமே வெளியே வந்துருச்சு. பாதி டஸ்ட்டு எல்லாமே வந்து மோஸ்ட்டாக அந்த எண்டு வரைக்குமே போயிடுச்சு. ஆனால் வெளியில் மட்டும்தாங்க வரல. நெக்ஸ்ட் டே நம்மளும் வந்து இங்கே ஹோஸ் எல்லாமே இழுத்துட்டு இருக்கோங்க. அதே போல் அந்த எல்போவும் பார்த்திங்கன்னா ட்ரென்ச்சு மூடினதுக்கப்புறம் ஒரு 5 இன்ச்சு வெளியே இருந்ததுங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் இழுத்துக்கிட்டேன். அப்பாவும் ஹோஸ் இழுத்துட்டு போனார். அதே போல் அந்த எண்டில் நீங்கள் வந்துட்டு ஹோஸ் வந்துட்டு அளவு வைக்கும் போது பார்த்திங்கன்னா காடு வரப்பு ஓரத்துலேருந்து எக்ஸஸாக 2லேருந்து ஒரு 3 அடி வரைக்குமே வைங்க. ஏதாவது டேமேஜ் ஆனது அப்படின்னா நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கும், அதே போல் வந்துட்டு அந்த வரப்போரத்தில் வந்து ஈரப்பதம் அதிகமாக ஆகணும் அப்படின்றதுக்காக ஹோஸ் கட் பண்ணும் போதும் வந்துட்டு அந்த 2 ட்ரிப்பருக்கு சென்டராக கட் பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணும்போது எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த இடத்துல ஹோஸை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது 2 ஸ்டெப்புக்கு மேலே கனெக்ட் பண்ண முடியாது. திரும்ப இழுத்தோம் அப்படின்னாலோ அல்லது ப்ரெஷர்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிடுங்கிட்டு வரும். நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு ஹோஸை லைட்டாக ஆட்டி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ஏறிக்குங்க. அந்த 3 ஸ்டெப்பும் ஃபுல்லாக ஏறிக்கும். ஏறினதுக்கப்புறம் நம்ம இழுத்தாலுமே வந்துட்டு பிடுங்கிட்டு வராது. அதே மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு ஹோஸ்லாம் போட்டாச்சுங்க. மோட்டர் ஆன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளேருந்து எந்த அளவுக்கு டஸ்ட்லாம் வெளியே வருதுன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த ப்ளைன் லெட்டர் எல்லாமே கட் பண்ணோம் இல்லையா,
அந்த பழைய டேக் ஆஃப் எல்லாமே அந்த டேக் ஆஃப் கட் பண்ண பாதி பார்ட் வந்துட்டு பைப்புக்குள்ளே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கிளியராக வெளியே வந்துருக்குங்க. எந்த அளவுக்கு டஸ்ட் வந்து அடைச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ளஸ் ஹோலில் வர வாட்டர் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கிளியர் ஆகும். கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு அந்த இன்லைன் ஹோஸில் வந்துட்டு எண்டு கேப் போடாதீங்க. ஃபைனலாக நானும் இந்த இடத்துல ப்ளஸ் ஹோல் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் மோட்டர் ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே இன்லைன் ஹோஸில் வந்திருந்தாலும் அது டோட்டலாகவே வெளியே வந்துடட்டும். வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எண்டு கேப் போட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச அந்த ப்ளைன் டேக் ஆஃபோட ஹைட் வந்துட்டு கரெக்டாகவே இருந்ததுங்க. இந்த அளவுக்கு வச்சோம் அப்படின்னா தான் வந்துட்டு எல்போ யூஸ் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வந்து 10,000 எல்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் இருந்துட்டு ஒரு 5 இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் உங்களோட தோட்டத்தில் இருக்க சப்ளைனை வந்துட்டு ரீஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பைப்பை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு ரீஒர்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துட்டு வாட்டரோட டெலிவரி வந்துட்டு ப்ரெஷர் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா அந்த எண்டில் எண்டுக்கு போடலை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.